ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ஒரு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் சொந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கே தெரியாது, அது ஒரு சடன் பிளான் தான். மார்னிங் எப்போவுமே நான் பாட்டில் வாஷ் பண்ணிடுவேன். பாப்பாவோட பாட்டில் க்ளீனாக வாஷ் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருவேன். அது என்னோடய ஹேபிட்டாக நான் ரெகுலராக வச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள பாக்டீரியாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஊருக்கு எப்போ கிளம்புறோன்னா, இன்றைக்கி நைட்டு 9:30க்கு டிக்கெட் புக். என்னோடய ஹஸ்பண்ட் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் அதனால் அப்போ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் காஃபி போட்டு குடித்தேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கொரியர் வந்திருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை, ஜாக்ரி பவுடர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போலோ ஃபார்மஸியில் நாள் நைட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பீட் டெலிவரி. நான் ரெகுலராக என்னோடய பேபிக்கு இது தான் கொடுப்பேன். அவளுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. தனியாக கூட ஒரு ஸ்பூன் எடுத்து கேட்பா. எப்போவுமே உங்கள் குழந்தைங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே, நைட் ட்ராவல் இருக்குல்ல, நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதில் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வெங்காயம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி காய்கறிலாம் போட்டு மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன், உப்பு நல்லா கிண்டிட்டு, உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் அதில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, 2 ஸ்பூன் தயிர் போதும், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படின்னா, 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் அப்படி வச்சு நான் இது பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மல் வீட்டு ரைஸ் தான். வாஷ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டால் அந்த மாதிரி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காரமாயிடுச்சு. என்னோடய பாப்பா கொஞ்சம் காரமாக இருந்தனால பாப்பா சரியாக சாப்பிட்ல. அதனால அவளுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் துணியெலாம் மடிக்காமல் இருந்தது, துணியெலாம் மடிச்சுட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நைட் 9:30க்கு பஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் நைட் ட்ராவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் 9:30க்கு ரீச் ஆனோம். அங்கே பார்த்தா ரொம்ப மழை. ஊட்டி கொடைக்கானலில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.